Sri Parasakthi Vidyalaya Cbse Class 7th Subject Physics. 7th Physics, Chapter 13, Motion and Time. Refer page number 143. In Class 6, you learn about different types of motion. So, 6th standard la motion and measurement of distances chapter 10 la motion na என்னன்னு பார்த்துருக்கோம் definition and அதோட types வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ மோஷன்னா என்ன அப்படின்னா ஸோ சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் வித் டைம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் அதுதான் என்னது அந்த ஆப்ஜெக்டோட மோஷன். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் வந்து நம்ம அந்த லெசனில் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா ரெக்டிலினியர் மோஷன், சர்க்குலர் மோஷன் அண்ட் பீரியாடிக் மோஷன். So you learned that a motion could be along a straight line, it could be circular or periodic. So straight line தான் என்னது, straight lineல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அதுதான் ரெக்டிலினியர் மோஷன். ஸோ சர்க்குலர் ஒரு சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸோ சர்க்கிள் அந்த பாத்தில் வந்து சுற்றி வந்துச்சுன்னா அது சர்க்குலர் மோஷன். ஆர் பீரியாடிக் மோஷன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிப்பீட்டாக மறுபடி வந்த இடத்துக்கே திருப்பி வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பீரியாடிக் மோஷன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மோஷன் ஆஃப் எ ஸ்விங். ஸோ கேன் யூ ரீகால் தீஸ் 3 types of motion? So table 13.1 gives some common examples of motion. Identify the type of motion in each case. ஸோ டேபிள் 13.1ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன டைப் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத நம்ம ரைட் சைடு என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் காலமில் எக்ஸாம்பிள் ஆஃப் மோஷன் அண்ட் செகண்ட் காலமில் டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் மோஷனில் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன், சர்க்குலர் ஆர் பீரியாடிக். ஸோ ஸ்ட்ரைட் லைன்லையா சர்க்குலர்லையா பீரியாடிக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் சோல்ஜர்ஸ் இன் ஏ மார்ச் பாஸ். ஸோ மார்ச் பாஸ் பண்ணுவாங்கல்ல சோல்ஜர்ஸ், அவங்க வந்து எப்படி போவாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனில் தான் போவாங்க. ஸோ அது வந்து என்ன எழுதணும் நம்ம ரைட் சைடு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு எழுதிருங்க, ஆர் ரெக்டிலினியர் மோஷன். செகண்ட் ஒன் புல்லக் கார்ட் மூவிங் ஆன் ஏ ஸ்ட்ரைட் ரோடு. ஸோ இதுவும் ஸ்ட்ரைட் லைன் தான். ஹேண்ட்ஸ் ஆஃப் அன் அத்லெட் இன் ஏ ரேஸ். ஸோ அந்த அத்லெட் வந்து ஓடும்போது அவங்களோட கைகள் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும், சர்க்குலர் பாத்தில் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து சர்க்குலர் மோஷன். அண்ட் பெடல் ஆஃப் ஏ பைசைக்கிள் இன் மோஷனும் என்னது தான், சர்க்குலர் மோஷன் தான். அண்ட் மோஷன் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன் வந்து என்னது, சர்க்குலர் மோஷன். அண்ட் மோஷன் ஆஃப் ஏ ஸ்விங் வந்து என்னதுன்னா பீரியாடிக் மோஷன். அண்ட் மோஷன் ஆஃப் ஏ பெண்டுலம் என்னது, பீரியாடிக் மோஷன். So it is common experience that the motion of some object is slow while that of some others is fast. ஸோ மோஷன் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ சில ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லோவாக இருக்கும், சில ஆப்ஜெக்ட் வந்து ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும், மூவ் ஆகும். அண்ட் 13.1 ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட். ஸோ we know that some vehicles move faster than others. Even the same vehicle may move faster or slower at different times. ஸோ வெஹிக்கிள்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ ஒரு வெஹிக்கிள் வந்து இன்னொரு வெஹிக்கிளை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கலாம், ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ நம்ம புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு பழைய ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஈவன் த சேம் வெஹிக்கிள், ஸோ அதே ஃபாஸ்ட்டாக போகிற வெஹிக்கிளே எப்போதுமே ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்ல முடியாது. அந்த டைமை பொறுத்து அந்த பிளேஸை பொறுத்து என்ன பண்ணும், அதோட ஃபாஸ்ட்டு ஆர் ஸ்லோ வந்து அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், முடிவு பண்ணுவோம். ஸோ ஈவன் த சேம் வெஹிக்கிள் மே மூவ் ஃபாஸ்டர் ஆர் ஸ்லோவர் அட் டிஃப்ரெண்ட் டைம். மேக் அ லிஸ்ட் ஆஃப் 10 ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் எ ஸ்ட்ரைட் பாத். ஸோ ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகக்கூடிய ஒரு 10 ஆப்ஜெக்டை நீங்கள் உங்களுக்கு லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் த மோஷன் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட் அஸ் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட். ஸோ ஸ்ட்ரைட் லைனில் போகக்கூடிய ஒரு 10 ஆப்ஜெக்டை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதில் எது ஸ்லோவாக போகுது எது ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஹவு டிட் யூ டிசைட் விச் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் ஸ்லோ அண்ட் விச் ஒன் இஸ் மூவிங் ஃபாஸ்ட். ஸோ அதில் நம்ம அப்படி முடிவு பண்ணும்போது அதில் எது ஃபாஸ்ட்டாக இருக்குது எது ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் வெஹிக்கிள்ஸ் ஆர் மூவிங் ஆன் எ ரோட் இன் த சேம் டைரக்ஷன் we can easily tell which one of them is moving faster than the other. ஸோ ஏதோ ஒரு 10 ஆப்ஜெக்ட் எடுக்க சொல்லுங்கள். இப்போ ரோடு இருக்குது அப்படின்னா ரோடில் ஒரு 10 வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா ஸோ இந்த 10 ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா எது ஸ்லோவாக இருக்குது எது ஃபாஸ்ட்டாக இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கதை நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை எது வந்து கொஞ்சம் கம்மியான டைமில் வந்து என்ன பண்ணுது,
பாஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இது ஸ்லோ இது ஃபாஸ்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். ஸோ டைமை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த டிசிஷனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 13.1. So look at figure 13.1. It shows the position of some vehicles moving on a road in the same direction at some instant of time. So figure 13.1 page number 144. So some vehicles ஓட அந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட்டில் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் டைரெக்ஷனில் தான் எல்லா வெஹிக்கிள்ஸும் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நவ் லுக் அட் ஃபிகர் 13.2. It shows the position of the same vehicles after some time. So from your observation of the two figures, answer the following questions. So ரெண்டு ஃபிகர்ஸ் வச்சு ஃபிகர் 13.1 13.2ல வந்து 13.1ல ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த வெஹிக்கிள்ஸோட அந்த டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. 13.2லேயும் ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் கேப்பில் அதுக்கடுத்து அந்த வெஹிக்கிள்ஸோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. விச் வெஹிக்கிள் இஸ் மூவிங் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல், விச் ஒன் ஆஃப் தம் இஸ் மூவிங் த ஸ்லோவஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதில் வந்து எது ஃபாஸ்ட்டாக இருக்குது எது ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கார் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோ அதுதான் ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த கார் வந்து லாஸ்ட் வருதோ அதுதான் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஸோ த டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை ஆப்ஜெக்ட் இன் எ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம் கேன் ஹெல்ப் அஸ் டு டிசைட் which one is faster or slower. So for example, imagine that you have gone to see off your friend at the bus stand. Suppose you start pedaling your bicycle at the same time as the bus begins to move. The distance covered by you and after 5 minutes would be much smaller that covered by the bus. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன் ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து கிளம்புறீங்க. ஸோ பைசைக்கிளில் கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் கிளம்புற அதே டைமில் ஒரு பஸ் வந்து கிளம்புது. ஸோ எது ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், முடிவு பண்ணிடலாம். ஸோ பஸ்ஸு தான் என்ன பண்ணும், பைசைக்கிளை விட ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இந்த இடத்துல நம்ம சைக்கிளையும் பஸ்ஸையும் என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ 2 பைசைக்கிள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த பைசைக்கிள் வந்து ஸ்லோவாக இருக்குது, இது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். So the distance covered by you and after 5 minutes would be much smaller than that covered by the bus. ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணியிருப்போம், கவர் பண்ணியிருப்போம். would you say that the bus is moving faster than the bicycle? ஸோ பஸ் வந்து பைசைக்கிளோட ஃபாஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக என்ன பண்ணிப்போம், முடிவு பண்ணிடலாம். ஸோ we often say that the So figure 13.1 and 13.2ல vehicles moving in the same direction on a road கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமில், செகண்ட் பிக்சரில் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் கேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது ஸ்லோவாக இருக்குது எது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ we often say that the faster vehicle has a higher speed. In a 100-meter race it is easy to decide whose speed is the highest. ஸோ ஒரு 100-meter race அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. ஸோ இதில் யார் வந்து அந்த 100 மீட்டர்ஸை சீக்கிரமாக கவர் பண்ணி முடித்து ஃபஸ்ட்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்தா ஸோ அதுதான் அவங்க தான் ஃபாஸ்டஸ்ட். ஸோ யார் வந்து ரொம்ப ஸ்லோவாக வராங்க, ஸோ அதிக டைம் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க தான் ஸ்லோ அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணலாம். ஸோ ஒன் ஹூ டேக்ஸ் ஷார்ட்டஸ்ட் டைம் டு கவர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 மீட்டர்ஸ் ஹாஸ் த ஹையஸ்ட் ஸ்பீட். ஸோ அந்த 100 மீட்டரை கவர் பண்ணுறதுக்கு குறைய டைம் எடுத்துக்கிறவங்க தான் ஹையஸ்ட் ஸ்பீடு. ஸோ ரொம்ப அதிகமான ஸ்பீடில் ஓடிருக்காங்க நம்ம வின் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமான டைம் எடுத்திருக்கவங்க லாஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ ஸ்பீடு அண்ட் 13.2 ஸ்பீட்னா என்னென்னு நமக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஆர் ப்ராபப்ளி ஃபெமிலியர் வித் த வேர்ட் ஸ்பீட். In the examples given above, a higher speed seems to indicate that a given distance has been covered in a shorter time or a larger distance covered in a given time. So the most convenient way to find out which of the two or more object is moving faster is to compare the distances moved by them in a unit time. ஸோ யூனிட் டைம் அப்படின்னா 1 hour. ஸோ 1 ஹவரில் வந்து
ஒரு 2 ஆப்ஜெக்டை நம்ம வச்சுட்டு ஸோ அதில் வந்து அதை நம்ம கம்பேர் பண்ணி 1 ஹவரில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. ஸோ 1 ஹவரில் இப்போ 2 பஸ் இருக்குது அப்படின்னா 1 ஹவரில் ஒரு பஸ் 50 கிலோமீட்டர், இன்னொரு பஸ் 45 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா 50 கிலோமீட்டர் கவர் பண்ண பஸ்ஸு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ ஹையஸ்ட் ஸ்பீட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். So thus if we know the distance covered by 2 buses in 1 hour, we can tell which one is slower. We call the distance covered by an object in a unit time as the speed of the object. So speed or definition கொடுத்துருக்காங்க. The distance covered by an object in a unit time. So unit time na 1 hourல the object வந்து எவ்வளோ distance cover பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் speed. So when we say that a car is moving with a speed of 50 kilometers per hour, it implies that it will cover a distance of 50 kilometers in 1 hour. ஸோ காரோட ஸ்பீட் வந்து 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 ஹவரில் அது 50 கிலோமீட்டர் என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. ஸோ however a car seldom moves with a constant speed for 1 hour. In fact it starts moving slowly and then pick up speed. So when we say that the car has a speed of 50 kilometers per hour, we usually consider only the total distance covered by it in 1 hour. We do not bother whether the car has been moving with a constant speed or not during that hour. ஸோ ஒரு கார் இருக்குது. ஸோ கார் வந்து 1 ஹவரில் 50 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த காரோட ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு நம்ம வந்து இண்டிகேட் பண்ணலாம். ஸோ அதே கார் வந்து அந்த 1 ஹவரில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அடுத்து கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஸோ இந்த 1 ஹவர்லேயே வந்து ஸ்லோ ஃபாஸ்ட் வந்து மாறி மாறி வருது. ஸோ நம்ம டைமை பொறுத்து அதை அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. 1 ஹவரில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அதுதான் அதோட ஸ்பீடு. So the speed calculated here is actually the average speed of the car. In this book we shall use the term speed for average speed. So for us speed is the total distance covered divided by the total time taken. ஸோ ஸ்பீட் அப்படிங்கிறத நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிற டேர்மில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஸ்பீட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் டிவைடட் பை த டோட்டல் டைம் டேக்கன். ஸோ ஒரு வெஹிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த டிஸ்டன்ஸை எவ்வளோ டைமில் கவர் பண்ணியிருக்கு அந்த டைமால் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்டன்ஸை டைமால் டிவைட் பண்ணும்போது ஸோ 4 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு, ஒரு 2 ஹவர்ஸில் வந்து 4 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு ஆர் ஒரு 40 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 40 கிலோமீட்டரை 2வால் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 20 வரும். ஸோ 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு. ஸோ ஸ்பீட்ஸ் equal to total distance covered by total time taken. In everyday life we seldom find objects moving with a constant speed over long distance or for long duration of time. If the speed of an object moving along a straight line keeps changing, its motion is said to be non-uniform. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 ஹவர் மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஸ்பீடு இருக்காது. ஸோ ஸ்லோவாக இருக்கும், அடுத்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அடுத்து நார்மலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மோஷன் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ ஆன் த அதர் ஹேண்ட் an object moving along a straight line with a constant speed. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஒரே ஸ்பீடில் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரே ஸ்பீடில் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன். இன் திஸ் கேஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் த சேம் as the actual speed. So we can determine the speed of an object once we can measure the time taken by it to cover a certain distance. In class 6 you learn how to measure distance, but how do we measure time? Let us find out. ஸோ நம்ம டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். அண்ட் இப்போ வந்து டைமை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம், அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் டைம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So today's homework, chapter 8 wind, storms and cyclone, question and answer 1 and 2 study.